ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் ரெசிபி சிக்கன் கோலா உருண்டை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, வரமிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. வதங்கிறதுக்கு தேவையான சால்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆறுனதும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த அரைச்சதோட நான் ஆல்ரெடி போன்லெஸ் சிக்கனை அரைச்சி வச்சுருந்தேன். மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு அதில் கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கினதை போட்டுக்கணும். இப்போ எனக்கு ஸ்பைசஸ் கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக திருப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி தேவையான சால்ட் போட்டுட்டு 4 நாளாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதை பிசைகிறதுக்கு நம்மளுக்கு அது கரெக்டாக பால் பிடிக்கிறதுக்கு வர்றதுக்காக நம்ம சேர்க்க போகிறது கடல மாவு. கொஞ்சம் முறுமுறுப்புக்காக அரிசி மாவையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஆயிலில் ஹீட் பண்ணி ஆயிலில் பால் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இது உள்ள வெந்துருச்சான்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு அந்த எண்ணெயில் பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த பபிள்ஸ் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். இப்போ கோலா உருண்டை ரெடி. இது சாஸோட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.